Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் குழம்பு. எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 நட்சத்திர பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 தேங்காய் பத்தை, கொஞ்சமா பாதாம், கொஞ்சமா முந்திரி, கொஞ்சம் கசகச சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை 3 விசில் வர வரைக்கும் மூடி விட்டுடலாம். குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரோட கேஸை ரிமூவ் பண்ணிட்டு குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.